இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்பவும் என் பேர் இருக்கிற தாலியை என் பாக்கெட்லயே வச்சு சுத்திக்கிட்டு இருந்தேன். யாருக்கு தெரியும் எப்ப யாருக்கு இடத்துல கட்ட வேண்டி வரும்னு? யார் கழுத்துலனா நம்ம நாட்டுல எவ்வளவு பெரிய பெரிய கதைலாம் இருக்கு. அதே மாதிரி நமக்கு ஒரு கதை இருக்குல்ல. என்னோட கதை இதுதான். இன்னையோட முடிஞ்சது ராதா மோகனோட உறவு, முடிஞ்சது அவங்க கதை. ஆனா என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு நம்பிக்கை, என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் நீ எனக்கு கிடைச்சிருவேன். அன்னைக்கு நானே இதை என் கையால உனக்கு கட்டி விடுவேன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா ஒரு நாள் ராதா மோகன் மறுபடியும் ஒன்னு சேருவோன்னு எனக்கு தெரியும். சோ அந்த ஒரு நாளை எதிர்பார்த்துதான் நான் இந்த தாலியை எப்பவும் என் கையில வச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அந்த நாள் வந்துருச்சு. இன்னைக்கு இந்த கருகமணிக்கு அதுக்கான சரியான இடம் கிடைச்சிரும். என்ன ரெடியா? அவ ராதிகா இல்ல, ராதா. என்னோட ராதா. நீ ஏன் ராதாவை கல்யாணம் பண்ணிப்பியா? ஏ ராதாவை உன் கேவலமான கையால தொடுவியா? ஏ ராதாவை இல்ல ராதா, இவன் உனக்கு ரொம்ப பெரிய அநியாயம் பண்ணிருக்கான். உனக்கு இவன் கெடுதல் பண்ணிருக்கான். உன்னோட இறக்கத்துக்கெல்லாம் இவனுக்கு தகுதியே இல்ல. நீ நடுவுல வராத ராதா. ராதா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு ப்ளீஸ்.
ஏய் மோனையா மோனண்ணா அப்பா மோகனண்ணா மோனையா அண்ணா மோனையா ப்ளீஸ் கண்ணு திறந்து பாருங்க மோனையா ப்ளீஸ் மோனண்ணா எழுந்துக்கோங்க மோகனண்ணா கண்ணை தருங்க ப்ளீஸ். மோனையா ப்ளீஸ் கண்ணு தரங்க. நான் உன்னை விட மாட்டேன். ஏய், குஷி கைய விட. முடியாது மரியாதையா கைய விட. முடியாது. மரியாதையா சொல்ற கைய விட. மரியாதையா கைய விட. மோனையா ப்ளீஸ் கண்ணு தரங்க. குஷி 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 ராமா குஷி 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 ஐயோ குஷி குஷி உனக்கு எதுவும் ஆகாது உனக்கு எதுவும் ஆகாது நான் எதுவும் ஆக விட குஷி மாட்டேன். ஒரு செகண்ட் இது இந்த கட் ரொம்ப ஆழமா இருக்கிறாதா? நீ எதுக்கு அந்த அரக்கனை காப்பாத்த முயற்சி பண்ண? இப்ப நம்ம குஷிக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தல. நான் முதல்ல குஷி ஹாஸ்பிடல் கூட்டு இல்ல போறேன். இல்ல மோனையா நான் குஷி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். நீங்க அந்த யுவன் பின்னாடி போங்க ப்ளீஸ். உனக்கு என்ன மூளை குழம்பி போயிருக்கா? அந்த யுவனுக்கு எப்படி போனா எனக்கு என்ன? இப்ப என் பொண்ணுக்கு நான் முக்கியமா தேவை. மோனையா மானஸ் யுவன் கிட்ட மானஸ் இருக்கு. யுவன் கிட்ட மானஸ் இருந்தா இப்ப அதுக்கு என்ன ராதா? மோனண்ணா மோனையா யுவன் மானஸ் ஏதாவது பண்ணிடுவாரு ப்ளீஸ் நீங்க போங்க. மானஸ் யுவன் விட மாட்டாரு. யுவன் மானச விட மாட்டான்னா என்ன அர்த்தம்? எந்த அப்பனும் தான் பெத்த புள்ளைய கொல்ல மாட்டான்ல? ஆமா எந்த அப்பாவும் பெத்த புள்ளைய கொல்ல மாட்டாரு. ஆனா மானஸ் யுவன் பெத்த புள்ள கிடையாது. அப்படின்னா மானஸ் உங்க மகன் தான் மோனையா.